السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த ரசூலுல்லாஹ்வின் குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் பேரருளினால் ரமலானுடைய மாதத்தின் 2வது ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல, ரமலானுடைய 2வது 10 நாட்கள் மக்ஃபிரத்தை தேடக்கூடிய நாட்களாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னது போல, மக்ஃபிரத்துடைய நாட்களில் நாம் ஜும்ஆவில் அமர்ந்துள்ளோம். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் முழுமையாக மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன். அருமையானவர்களே, ரமலான் மாதம் என்பது எல்லா மாதத்திற்குமான ஒரு பயிற்சி மாதம். நிறைய பேர் ரமலானில் தக்வாவோடு இருப்பார்கள், இஹ்லாஸோடு இருப்பார்கள். ரமலான் மாதம் முடிந்து விட்டால் அந்த தக்வா காணாமல் போய்விடும். நிறைய பேர் ரமலானில் நிறைய தான தர்மங்கள் செய்வார்கள், கெட்ட வார்த்தைகள் பேசாமல் பொய்ப்புறங்களை விட்டும் ஒதுங்கி வாழ்வார்கள். ரமலான் மாதம் முடிந்து விட்டால் இந்த நல்ல பண்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும். இன்னும் உச்சகட்டமாக சொல்வதாக இருந்தால், ரமலான் மாதத்தில் தொழுகைக்காக பள்ளிவாசலில் நிரம்ப மக்கள் வருவார்கள். ரமலான் முடிந்து விட்டால் தொழுகையில் பள்ளிவாசலில் இடமில்லாமல், ஆட்கள் இல்லாமல் இருப்பதை நாம் பரவலாக எல்லா பள்ளிவாசல்களிலும் பார்க்கிறோம். இப்போ இந்த ரமலான் மாதத்தில் நாம் எந்த நல்ல பண்புகளில் இருக்கிறோமோ, இந்த நற்பண்புகள், நல்ல காரியங்கள் ரமலான் மாதம் கடந்ததற்கு பின்னாலும் நாம் மௌத்தாகிற வரைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜும்ஆவில் நாம் பேச இருக்கிறோம். பொதுவாகவே நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம், அல்லாஹ் அடியார்களுக்கு வைத்திருக்கிற குணம். அடியார்களுக்கு அல்லாஹ் சில நல்ல குணங்களை தந்திருக்கிறார். நல்ல குணங்களை மக்களுக்கு மத்தியில் பழகிற போது நல்ல விதமாக வெளிப்படுத்த வேண்டும். நற்குணங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான சுன்னத்தாகவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்களுக்கு மத்தியில் நல்ல குணத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு நல்ல குணத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் ஆகாத, முஸ்லிம் ஆகாத மாற்று மத சகோதரர்களோடு நல்ல விதமாக பழகியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எதிரியாக யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களோடும் கூட நபி அவர்கள் நற்பண்புகளை வெளிக்காட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படித்தான் நம்மையும் வாழ சொன்னார்கள்.
குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. ஹுதில் அஃப்வ, நீங்கள் மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உருஃபி, நல்ல காரியத்தை மக்களுக்கு நீங்கள் ஏவுங்கள், நல்ல குணங்களை நீங்கள் மக்களுக்கு ஏவுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், முட்டாள்களை பார்த்தால் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். வஅமுர் பில் உருஃபி என்றால் நல்ல காரியத்தை ஏவுவது. நல்ல காரியம் என்றால் தொழாமல் இருக்கிற மனிதரை பார்த்து தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்வதோடு மாத்திரம் அந்த நல்ல காரியம் முறிந்து விடாது. நம்மிடத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை அடுத்த மனிதரிடத்தில் நாம் கடத்துகிற போது இந்த ஆயத்திற்கு உரித்தானவர்களாக நாம் மாறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்கிற போது, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் எல்லா நல்ல குணங்களையும் பரிபூரணப்படுத்தி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் உலகத்திற்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உலகத்திற்கு வந்த நோக்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள், நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி குர்ஆனிலே 29வது ஜுஸுவில் 2வது சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, ஒரு ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம் ரமலான் மாதத்தில் மட்டும் நற்பண்புகளை வைத்துக்கொண்டு ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அந்த நல்ல பண்புகள் எல்லாம் காணாமல் ஆக்குவது என்பது ஒரு சிறந்த மூமினுக்கு அடையாளம் அல்ல. இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கிற இந்த நேரத்தில் எப்படி தேவையில்லாத காரியங்களை விட்டு நாம் ஒதுங்கி இருக்கிறோமோ, அனாச்சாரங்களான காரியங்களை விட்டும் எப்படி நாம் ஒதுங்கி இருக்கிறோமோ, அதே போன்று தீமையான காரியங்களை விட்டும் நாம் எப்படி ஒதுங்கி இருக்கிறோமோ, யாராவது நம்மிடத்தில் வம்புக்கு வந்தாலும் கூட நான் நோன்பாளி என்று சொல்லி அவனை விட்டும் எப்படி நாம் ஒதுங்குகிறோமோ, ஒரு ரமலான் முடிந்ததற்கு பின்னாலும் இது போன்ற நல்ல பண்புகள் நம்மிடத்தில் தொடர்ந்து வர வேண்டும். நல்ல பண்புகளால் ஏற்படக்கூடிய அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து, அதிகமான அந்தஸ்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். நோன்பாளிகளாக இருக்கிறோம், ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம், ரமலான் மாதம் அல்லாத நாட்களிலும் நம்மிடத்தில் நல்ல குணம் இருந்தால், சீதேவித்தனம் நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது? அபூ தாவூத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின லா யதுருக பிஹுஸ்னி குல்கிஹி, ஒரு மூமின் அவனிடத்தில் நல்ல குணம் இருந்தால் தரஜத சாயிமில் காயிம், அவன் நோன்பாளியினுடைய அந்தஸ்தை அடைவான். இரவு முழுக்க நின்று வணங்கிய ஒரு வணக்கசாலியினுடைய அந்தஸ்தை அவன் அடைவான். இது நோன்பு காலத்தில் இல்ல, நோன்பு அல்லாத மற்ற காலத்தில் நல்ல குணத்தோடு மனைவியோடு, பெற்றோர்களோடு, பிள்ளைகளோடு, உறவுக்காரர்களோடு நல்ல குணத்திலே நாம் வாழ்ந்தால் நோன்பாளியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு தருகிறார். ஒரு நோன்பு நேரத்தில் இரவு முழுக்க நின்று வணங்கினால் என்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வைக்கிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் நல்ல குணத்தில் வாழ்ந்தால் ஈமானுடைய பரிபூரணம் அவனுக்கு கிடைக்கிறது. ஈமானுடைய பரிபூரணம் அவனிடத்தில் முழுமையாக வந்துவிட்டால் நாளை கியாமத்தில் நிச்சயம் அவன் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவான். நல்ல குணம்தான் ஈமானுக்கு அடையாளம். நல்ல குணம் ஈமானுக்கு அடையாளம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன மன் அக்மலுல் ஈமான் அஹ்ஸனுஹும் குலுகா, உங்களில் ஈமானால் பரிபூரணமான மனிதர் யார் தெரியுமா? நல்ல குணம் கொண்டவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிறார். நல்ல குணம் யாரிடத்தில் இல்லையோ, தீய குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ ஈமானில் பரிபூர்ணமானவர் அல்ல என்று இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். நல்ல குணம் என்றால் என்ன? ஒரு ஆளுக்கு முன்னால எப்படி பேசுகிறோமோ,
அதே ஆள் இல்லாத போதும் அவரை பற்றி அப்படித்தான் பேசணும். ஆனால் இன்னைக்கு மூமின்களுடைய நிலைமை, ஒரு ஆளுக்கு முன்னால் பேசுகிற போது அவரை பெருமையாக தூக்கி வைத்து பேசுவது, அவர் இல்லாத நேரத்தில் அவர் என்ன அப்படி செய்தார் இப்படி செய்தார், இது நல்ல குணமே இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகத்திற்கு முன்னால் இருக்கிற போது எப்படி பேசுகிறீர்களோ, அவர் இல்லாத நேரத்திலும் அவர் காயிபாக இருக்கிறார், அவர் அந்த நேரத்தில் மறைவான இடத்தில் இருக்கிறார் என்றால் அவர் இல்லாத நேரத்திலும் அவரை பற்றி நல்ல விதமாகத்தான் பேச வேண்டும். அவர் முகத்துக்கு முன்னால் அவரை திட்டி பேசினீர்களா, அவர் இல்லாத நேரத்திலும் அப்படியே பேசலாம். அவர் முகத்துக்கு முன்னால் அவரை பெருமையாக பேசுகிறீர்களா, அவர் இல்லாத நேரத்திலும் நாம் அப்படித்தான் பேச வேண்டும். அதுதான் நல்ல குணம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நல்ல குணம் நம்மிடத்தில் இருந்தால் ஈமான் பரிபூரணமாக கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முஸ்லீமாகி விட்டோம். முஸ்லீமுக்கு அடுத்து மூமின் என்கிற தரஜாவுக்கு நாம் போக வேண்டும். அந்த மூமினிலேயே பரிபூர்ணமான மூமின் என்கிற ஒரு இடத்தையும் நாம் அடைய வேண்டும். பரிபூர்ணமான மூமின் என்றால் வெறுமனே 5 வக்து தொழுதா மட்டும் கிடைச்சிடாது. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிற இமாம் ஜமாத்தோட சஃப்ல இமாமுக்கு வலது பக்கம் நின்று தொழுதால் பரிபூர்ணமான மூமின் ஆயிரலாம். சத்தியமா முடியாது. அல்லாமல சத்தியம் செய்தே சொல்கிறேன், நிச்சயம் முடியாது. தொழுவது என்பது நம்முடைய கடமையை போக்குகிறோம். அல்லாஹ் நமக்கு இட்ட உத்தரவை நாம் நிறைவேற்றுகிறோம், அவ்வளவுதான். அந்த கடமையின் மூலமாக ஈமான் என்னிடத்தில் பரிபூர்ணமாக ஆகிவிடுமா என்றால் தொழுகையால் மாத்திரம் ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. நல்ல குணங்கள் நம்மிடத்தில் வேண்டும். தொந்தரவு கொடுக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவிடத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடங்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அங்கே நம்முடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்தணும். தொந்தரவு கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அங்கே நம்முடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்தணும். உறவுக்காரர்கள் நம்மை வெட்டி வாழ்கிறார்கள், நாம் ஒட்டி ஒட்டி போய் அவர்களோடு சேர்கிறோம் என்றால் அங்கே அப்படி செய்து நாம் நம்முடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்தணும். இப்படி நிறைய நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால்தான் ஈமான் பரிபூரணமாக ஆகுமே தவிர காமிலான மூமினாக பரிபூரணமான ஈமான்தாரியாக நாம் ஆக வேண்டும் என்றால் அருமையானவர்களை வெறுமென தொழுகையில்லால் மாத்திரம் நம்மால் அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. தொழுகை முக்கியம்தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தொழுகை எந்த அளவு முக்கியமோ அதே போல சில நல்ல குணங்களும் நம்மிடத்தில் வருவது முக்கியம். அல்லாஹ் காட்டி தந்த வாழ்க்கையின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வாழ்க்கையின் பிரகாரம் நாம் வாழ்வது, நல்ல குணத்தோடு வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலம் இருந்தது, மாற்று மத சகோதரர்களிடத்தில் நமக்கு இருந்த பெயர், நமக்கு இருந்த அந்த தகுதி, பாய்மார்களா நல்லவங்க, பாய்மார்களா எவ்வளோ நாள் அவங்கள்ட்ட கொடுத்து வைக்கலாம், எப்போ கேட்டாலும் நம்ம ரூபாயை திருப்பி தந்துடுவாங்க, பாய்மார்களா நியாயமானவர்கள் நீதமானவர்கள், பாய்மார்களா அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க, பாய்மார்களா யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காதவர்கள் என்றெல்லாம் மாற்று மத நம்முடைய சகோதரிடத்தில் நமக்கு ஒரு பெயர் ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு பாய்மார்களுக்குள்ளேயே பல பிரிவு, பாய்மார்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திலேயே பல விரிசல்கள் என்று மாற்று மத சகோதரத்தில் இன்றைக்கு நாம் பெயர் வாங்கி இருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? நல்ல குணம் நாள் ஆக நம்மிடத்தில் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தம். அது அருமையான பெருமக்களை, நல்ல குணத்தால் ஈமான் பரிபூரணமாக ஆகும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். எந்த மனிதருடைய ஈமான் பரிபூரணமாக ஆகிவிட்டதோ அவரை அல்லாஹ் நாளைக்கு நரகத்தில் போடுவானா சுவனத்தில் போடுவான்? யோசிக்க வேண்டும். பரிபூர்ணமான ஈமான்தாரியை அல்லாஹ் சுவனத்தில் வைத்துத்தானே அழகு பார்ப்பான். பரிபூர்ணமான ஒரு ஈமான்தாரியை அல்லாஹ் வேதனை செய்து பார்ப்பானா நாளை கியாமத்தில்? அல்லாஹ் இரக்கமுடையவன், இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவன். அவன் காட்டி தந்த நல்ல குணத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாளை நம்முடைய நன்மை தீமையை எடை போட்டு பார்க்கிற அந்த மீசான் தராசில் நல்ல குணத்தையும் அல்லாஹ் வைப்பான், நல்ல குணத்தையும் வைப்பான். நன்மை ரொம்ப செய்யவே இல்லை, ஆனால் நல்ல குணம் இருக்குது.
தீமை அதிகமாக செஞ்சிருக்கிறார், நன்மையை விட தீமை அதிகமாக இருக்குது, ஆனால் நல்ல குணம் அவர்கிட்ட இருக்குது. அல்லாஹ் அந்த நல்ல குணத்தை தராசு தட்டில் வைக்கிற போது என்ன ஆகும்? கணத்தால் நல்ல குணம் இருக்கிற அந்த தட்டு தாழ்ந்து போகும். அல்லாஹ் இவரை சுவனவாசி என்று தீர்ப்பளிப்பான். ஹதீஸிலே பார்க்கிறோம், அபு தர்தா என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள். திருமதி என்ற ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. மாமின் ஷையின் அஸ்கலஃபி மீசானில் மூமின் யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குல்க். நல்ல குணத்தால் தான் ஒரு மூமினுடைய மீசான் தராசு கணத்தால் தாழ்ந்து போகும். நாம் செய்கிற நன்மைகளால் மட்டும் மீசான் தராசு தாழ்ந்து போகும் என்று நாம் நினைத்தால், அருமையானவர்களே, நாம் நன்கு புரிய வேண்டும், அது தவறான புரிதல். நன்மையும் செய்யணும், தொழுகணும், ஹஜ்ஜி செய்யணும், மற்ற இபாதத்துகள், தான தர்மங்கள், ஜகாத்துகள், சதகாக்கள் நிறைய கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் அதை விட அதிகமான நல்ல குணம் நம்மிடத்தில் இருந்து விட்டால் மீசான் தராசில் நம்முடைய நல்ல தட்டு, நன்மைகளுடைய தட்டு கணத்தால் தாழ வேண்டும் என்றால், கணத்தால் தாழ்ந்து போக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் நல்ல குணங்கள் அவசியமாக வேண்டும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு பாக்கியம், கியாமத் நாளில் ரசூலுல்லாவோடு சேர்ந்து சுவனத்தில் இருக்கிற பாக்கியம் இல்லையா? ரசூலுல்லாவோடு மிக நெருக்கமாக இருக்கிற பாக்கியம். எல்லோரும் தவறாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யா அல்லாஹ், ரசூலுல்லாவோடு எங்களை சுவனத்தில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அதையும் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்கிறார்கள். இன்னமன் அஹப்பக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமா அஹாசினக்கும் அஹ்லாகா. நாளை கியாமத்தில் உங்களில் யார் என்னை அதிகமாக நேசித்தாரோ உலகத்தில் வாழ்ந்த போது, எனக்கு பக்கத்தில் நாளை கியாமத்தில் யார் இருப்பார்கள் என்றால், உங்களில் யாரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் என் பக்கத்தில் இடம் உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் போறது, ரசூலுல்லாவோடு சுவனத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுக்கு எந்திப்பாங்க. ஐஷா அம்மாவுடைய வீட்டில் இருக்கிற போது எந்திரிச்சு சுயதேவையை நிறைவேற்றுவதற்காக போவாங்க. சுயதேவையை நிறைவேற்றி முடித்ததற்கு பின்னால் ஒழு செஞ்சுட்டு தஹஜ்ஜுக்கு தொழுவாங்க. இது ரசூலுல்லாவுடைய பழக்கம். சுயதேவி நிறைவேற்றுக்கு எங்கே போகணும்? வெளியே தான் போகணும். இப்போ பாத்ரூம், டாய்லெட் வசதியெல்லாம் அப்போ இல்லை. இதை ஒரு சஹாபி கண்காணித்து கொண்டே இருந்தார். ரசூலுல்லாவை கண்காணித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் பொழுது ரசூலுல்லா தஹஜ்ஜத்திற்காக எழுந்திருந்த போது சுயதேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியே போகிற ரசூலுல்லாவுடைய கையிலே பார்க்கிறார், எந்த ஒரு தண்ணீர் குவளையும் இல்லை. சிறுநீர் கழிக்க போவாங்க அல்லது மலஞ்சலம் கழிக்க போவாங்க, தண்ணி வேணுமா இல்லையா? எப்போதும் தண்ணி எடுத்துட்டு போற ரசூலுல்லா அன்னைக்கு ஒரு அவசரத்தில் போயிட்டாங்க, தண்ணீர் எடுத்துட்டு போகல. சுயதேவையை நிறைவேற்றி முடித்ததற்கு பின்னால் ரசூலுல்லாவுக்கு ஞாபகம் வருகிறது, ஆஹா தண்ணீர் எடுத்து விட்டு வரவில்லையே. சரி, எந்திரிச்சு போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவோன்னு திரும்பி பார்த்தா ஒரு ஜக்கில் தண்ணீர் இருக்குது. யார் இதை எடுத்துக்கொண்டு வச்சா? அந்த சஹாபி. அவர் அடக்கமிடாமல் வந்து ரசூலுல்லாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்கத்தில் வச்சுட்டு போயிருக்கிறார். அதை தண்ணீரை எடுத்து சுத்தம் செய்து விட்டு ரசூலுல்லா பள்ளியாசலுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த சஹாபி தொழுது கொண்டு இருக்கிறார். அவர் தொழுகிறதனையும் ரசூலுல்லா வெயிட் பண்ணி, அவர் தொழுது முடிச்சதற்கு பின்னால் ரசூலுல்லா அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ தான் எனக்கு உதவி செய்தாயா? தண்ணீர் எடுத்து வந்தது நீதானா? சஹாபி சொன்னார், ஆமாம். தூங்கலையா? வீட்டுக்கு போகலையா? எப்போ பள்ளியாசலுக்கு வந்த? இல்லையா ரசூலல்லாஹ், நான் நடுநிசி நேரத்திலேயே, நடு இரவிலேயே நான் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களை நான் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் எப்படி தொழுகிறீர்கள்? உங்கள் தொழுகையினுடைய அமைப்பு என்ன? நீங்கள் எப்படி அல்லாஹ்வோடு தனிமையில் இருக்கிற போது அழுது பிரார்த்தனை கேட்கிறீர்கள் என்பதை ரகசியமாக உங்களை நான் நோட்டமிட்டு கொண்டே இருந்தேன். இது என்னுடைய வாடிக்கை. இன்னைக்கும் அப்படி நான் வந்தபோது
உங்களை பார்த்தேன், கையில் தண்ணீர் எதுவுமே இல்லை, உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி நான் தான் தண்ணீர் எடுத்து வச்சேன். இப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷத்தில் கேட்டாங்க, உனக்கு என்னப்பா வேணும், ஏதாவது கேள், நான் உனக்கு தர்றேன்னா, உனக்கு ஏதாவது வேணும்னா கேள் தர்றேன். அந்த சஹாபி எனக்கு தங்க வேணும், வெள்ளி வேணும், வைரம் வேணும், வைடூரியம் வேணும் எதுவும் கேட்கல. அவர் கேட்ட ஒரே வார்த்தை, அஸ்அலுக யா ரசூலல்லாஹ் முராஃபகத்தக ஃபில் ஜன்னா. நபியே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், சுவனத்தில் உங்களோடு நான் இருக்கணும். இதுதான், சுவனத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதானே, வேற ஏதாவது வேணுமா, நான் அதுக்காக துவா செய்கிறேன், வேற ஏதாவது வேணுமா, வேற எதுவுமே வேண்டாம். அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அது மட்டும் போதும். சுவனத்தில் உங்களோடு இருக்கிற பாக்கியம், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். சஹாபாக்கள் அந்த பாக்கியத்தை உணர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருப்பது, உலகத்தில் வாழ்கிற போதே மக்காவிலும் மதீனாவிலும் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த சஹாபாக்கள் சாப்பிட போக மாட்டாங்க, வீட்டில் ஓய்வெடுப்பதற்கு போக மாட்டாங்க. இன்னும் சில சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் கண்டித்தே, உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள், என் பக்கத்திலேயே நீங்கள் உட்கார வேண்டாம், சம்பாதிக்க உலகத்திற்கு செல்லுங்கள், நாலா பக்கமும் போங்க, உங்களை நம்பி உங்கள் மனைவி இருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள், காசு பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லி பக்கத்தில் அடம்பிடித்து இருந்த சஹாபாக்களை கூட கண்டித்து விரட்டிவிட்ட சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அளவு ரசூலுல்லாவுடைய முஹப்பத்தை விளங்கிய சஹாபாக்கள், ரசூலுல்லாவோடு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மகத்தான பாக்கியத்தை விளங்கிய சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். நாளை சுவனத்திலும் ரசூலுல்லாவோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ் நீங்க நல்லா தொழுவுங்கன்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் நல்லா நோன்பு வைங்கன்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் நிறைய தான தர்மம் கொடுக்கன்னு சொல்லலை. சுவனத்தில் என் அன்பு கிடைக்க வேண்டுமா, சுவனத்தில் என்னோடு நீங்கள் இருக்க வேண்டுமா, உங்களிடத்தில் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அதுக்காண்டி தொழக்கூடாதா, நோன்பு வைக்க கூடாதா அப்படிலாம் நான் சொல்ல வரல. தொழுகனால அல்லாஹ் நமக்கு போட்ட கட்டளை, நோன்பு வைக்கணும் அது அல்லாஹ் நமக்கு போட்ட கட்டளை, சதக்காக்கள் கொடுக்கணும், எல்லா நன்மைகளும் செய்யணும். ஆனால் அதை விட அதிகமாக நல்ல குணங்கள் நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, உடம்பை விற்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அவளை சுவனவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹராமான வேலையை பார்த்துதான் அவள் சம்பாதிக்கிறாள். கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய தன்னுடைய உடம்பை எல்லா ஆண்களுக்கும் காட்டி விபச்சாரம் செய்துதான் அவள் சம்பாதிக்கிறாள். இருந்தாலும் கூட அவள் அந்த தாகித்து கொண்டிருந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால், அந்த நல்ல குணம் இருந்ததால் அவள் சுவனவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தொழுகையை விட அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடிய இபாதத்தை விட, இபாதத்துகள் செய்ய வேண்டும் தான், ஆனால் அதை விட அதிகமாக நல்ல குணங்கள் நம்மிடத்தில் வேண்டும். நல்ல குணம் வேணும். நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் ஒரு ஆளை கூப்பிடுவான், கேட்பான், நான் உன்கிட்ட சாப்பாடு கேட்டு வந்தனே, எனக்கு ஏன் நீ சாப்பாடு கொடுக்கல, அல்லாஹ் கேட்பான். அந்த அடியார் கேட்பாரு, யா அல்லாஹ் உனக்கு பசிக்குமா, உனக்கு உணவு தேவையா, நீ ஏன் என்னிடத்துல வந்து சாப்பாடு கேட்ட, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. இப்போ அல்லாஹ் சொல்வானா, நான் வந்து கேட்டேன்னா நானே வரல, என்னுடைய அடியான். நீ உலகத்தில் இந்த நேரத்தில் இந்த வீட்டில் நீ இருக்கிற போது உன் வீட்டு வாசலை தட்டி எனக்கு பசிக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்களேன் என்று கேட்டானே, அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தாயா? அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்திருந்தால் என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். அப்ப நல்ல குணம், 5 வக்து தொழுகிறார், எல்லா நோன்புகளையும் வைக்கிறார், தான தர்மங்கள் நிறைய செய்கிறார், நல்ல குணம். இது போன்ற நல்ல குணம் இல்லை என்றால் இந்த தொழுகையெல்லாம் அல்லாஹ் எடுத்துக்கிடவே மாட்டான், இந்த நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நம் வீட்டு வாசலை தேடி யார் வந்தாலும், அருமையானவர்களே, பசித்தார்களா, பசித்திருக்கிறார்களா, அவர்களுக்கு உணவு கொடுப்பது, ஏதாவது பொருளாதார தேவை இருக்கிறதா, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது, இது போன்ற காரியத்தை நாம் செய்து வந்தால் அருமையான பெருமக்களே நல்ல குணம் நமக்கு உண்டாகும்.
நல்ல குணம் நமக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு நாளை நாம் சுவனத்தில் ஒன்றாக நெருக்கமாக அக்ரபக்கும் மின்னி என்கிறார்கள், எனக்கு பக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வலது பக்கத்தில் எப்போதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்காருவாங்க. எந்த சபையை எடுத்துக்கிட்டாலும் சரி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கத்தை எடுத்துக்கிட்டால் செய்தா உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள்லாம் உட்காருவாங்க. ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவை விட அப்துல்லா இப்னு அப்பாஸ்னு சொல்லுவாங்க, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொஞ்சம் தாமதமாக வந்ததுனால அங்கே உட்கார்ந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, யாராவது இந்த சபையில் அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது குடிக்கிறதுக்கு பாலோ ஏதாவது ஒரு குடிபானத்தை கொண்டு வந்து கொடுத்தா ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு தான் வலது பக்கத்துலேருந்து சஹாபாக்களுக்கு கொடுத்து விடுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க, அது காலியாக போகிற தனியும் அப்படி எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உட்கார்ந்த போது பால் வந்தது. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் குடிச்சாங்க. வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். வலது பக்கத்தில் பார்த்தாங்க, சின்ன பையன் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஒரு 8 வயசு 9 வயசு தான் இருக்கும் அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு முறையில் தம்பி, அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு செச்சா மகன் அப்துல்லா, ஒரு முறையில் தம்பி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். தம்பி சின்ன வயசு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு அடுத்து பெரிய வயதில் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் உட்கார்ந்துருக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்டாங்க, அப்துல்லா, எப்போதும் வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிப்பேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தான் ஆரம்பிப்பேன், இப்போ நீ என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்ட, உட்கார்ந்தவனை உன்னை நான் தீக்கி அங்கிட்டலாம் போய் வைக்க முடியாது, அப்படிப்பட்ட குணம் எனக்கு கிடையாது, இருந்தாலும் எப்போதும் நான் அபூபக்கருக்கு தான் கொடுப்பேன், ஏதாவது குடிச்சிட்டு நான் கொடுக்கறதா இருந்தால் என் வலது பக்கத்தில் அபூபக்கர் தான் உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு தான் கொடுப்பேன், நீ அனுமதி கொடுத்தால். இந்த குணம் எங்கெங்க போச்சு நம்மள்கிட்ட? ஒரு 8 வயது 9 வயது சிறுவரிடத்தில் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கிறார்கள். நீ அனுமதி கொடுத்தால் என் அருமை தம்பியே, நான் குடித்த இந்த மிச்சப்பாலை அபூபக்கரிடத்தில் இருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன், அவர் குடித்ததற்கு பின்னால் நீ குடிக்கலாம், அதற்கு பின்னால் 3வது உட்கார்ந்திருப்போம், அப்படியே இந்த சஹாபாக்கள் முழுக்க குடிக்கலாம் என்று அனுமதி கேட்டபோது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடம் கிடைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவோடு நான் எவ்வளவு தூரம் போட்டி போட்டிருப்பேன் தெரியுமா? உங்க பக்கத்தில் உங்க தோளோடு என் தோள் உரசி உட்காருவதற்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு என்னை விட மூத்த வயதில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு நான் எவ்வளவு தூரம் போட்டி போட்டிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு அபூபக்கர் என்னிடத்தில் தோற்று போய்விட்டார்கள். உங்கள் பக்கத்தில் நான் உட்கார்ந்து கொண்டேன். உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்தது வெறுமன உட்கார வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, உங்கள் முபாரக்கான எச்சில் கலந்த பானத்தை, அது பாலாக இருக்கலாம் அல்லது தண்ணீராக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், அதை நீங்க குடிச்சு முடிச்சதுக்கு பின்னால் வேறு யாரும் குடிப்பதற்கு முன்னாலேயே நான் குடிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். யாருக்கு இதை விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்னாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ். குடிச்சிட்டு தாங்க, நான் குடிக்கணும். இப்போ இது ஒரு சம்பவம், புகாரில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம். இப்போ என்ன விளங்குறோன்னா, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்றதுக்கு அபூபக்கர் என்கிற மிகப்பெரிய சஹாபி, வயதில் ரொம்ப மூத்த சஹாபியோடு போட்டி போடக்கூடியவர் யார்? சிறு வயது புள்ள, 8 வயசு 9 வயசு. இப்போ 9 வயசு குழந்தைக்கு ரசூலுல்லாஹ்வினுடைய பக்கத்தில் இருக்கிற இடத்திற்கு அருமை தெரிந்தது, அந்த பாக்கியம் என்ன என்று புரிந்தது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி வளர்க்கிறோமா? நாம் அப்படி உருவாகி இருக்கிறோமா? இந்த ரமலான்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய அழகான குணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்காமலேயே இந்த அபூபக்கரை நீங்கள் குடியுங்கள் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் மேல கோவப்பட போறது இல்லை. அப்படி கோவப்படக்கூடியவங்க சஹாபாக்களாவே இருக்க முடியாது.
ரசூல்லாவை பொருந்திக்கிடுவாங்க. ரசூல்லா என்ன செஞ்சாலும் அதில் கயிறு பரக்கத்து இருக்கும் என்று நினைப்பவர்கள் சஹாபிகள் இல்லையா? இருந்தாலும் ரசூலுல்லா அனுமதி கேட்கிறார்கள் என்றால் ஒரு சிறிய வயது உடைய ஒரு பிள்ளை இடத்துல இதுதான் நல்ல குணம். இந்த குணங்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திடத்தில் காணாமல் போயிருக்கிறது. காணாமல் போன குணத்தை நம்முடைய வீட்டிலிருந்து முதலில் நாம் ஆரம்பிக்க வேண்டும். நிறைய நல்ல குணங்களை நமக்குள்ளே நாம் வைத்து கொண்டால் ரசூலுல்லாவோடு நாளை கியாமத்தில் இருக்கிற மகத்தான பாக்கியம் கிடைக்கும். பரிபூரணமான ஈமான்தாரி என்கிற அந்தஸ்து கிடைக்கும். நோன்பாளியுடைய அந்தஸ்து கிடைக்கும். நோன்பு மாதத்தில் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். நாளை மீசான் தராசில் நல்ல குணத்தால் நம்முடைய தட்டு கனத்து போகும். அல்லாஹ் நம்மளை சுவனத்தில் வைப்பான் என்கிற நல்ல செய்தியோடு நல்ல குணத்தை நமக்கு அல்லாஹ் முழுமையாக நசீபாக்கி தந்திடுவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.